அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் நமக்கு இப்போது நேரம் சரியில்லை, இப்போது வேண்டாம் என்று சொல்லும் வார்த்தையை நாம் அதிகமாக கேட்டிருப்போம். டைம் சரியில்லைப்பா, இப்போ வேண்டாம். அதே மாதிரி பல விஷயங்கள் பல விதற்கும் நேரம் சரியில்லை என்ற வார்த்தை ஓங்கி ஒலிக்கும். அப்படி தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அந்த நேரத்தை சரி செய்ய நேரத்திற்கே ஒரு தனி கோவில் இருக்கிறது. ஆம், நேரத்திற்காகவே, நேரம் சரியில்லையா, நேரத்தை சரி செய்யும் நேரத்திற்காகவே ஒரு தனி கோவில். அதாவது அந்த கோவிலின் பெயரே நேர கோவிலாகும். டைம் கோவில், இதுதான் அந்த கோவிலின் பெயராகும். அந்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவில் மட்டும்தான் கோவில் திறக்கப்படும், நேரத்திற்கு மட்டும்தான் திறக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவில் மட்டும் இந்த கோவில் திறக்கப்படுகிறது. உலகத்திலே இரவில் திறந்து விடியற்காலை நடை அடைக்கப்படும் ஒரு வித்தியாசமான கோவில். ஆம், அப்படி ஒரு கோவில் தான் பார்க்க இருக்கிறோம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கால சக்கரத்தில் கால் வைத்து வணங்கினால் நல்ல காலம் பிறக்கும். அப்படி ஒரு சக்தி தான் இந்த கோவிலில் இருக்கிறது. சரி, இந்த கோவிலில் ஒரு முறை சென்று நீங்கள் வணங்குவதை விட 3 அமாவாசைக்கு செல்ல வேண்டும், அல்லது 3 பௌர்ணமிக்கு செல்ல வேண்டும். இப்படி ஒரு கணக்கு இருக்கிறது. முதலில் அங்குள்ள கோவிலை நீங்கள் இடது பக்கமாக ஒரு 11 முறை சுற்ற வேண்டும், வலது பக்கம் ஒரு 11 முறை சுற்ற வேண்டும். ஏன், எதற்காக என்றால், ஆம், இந்த கோவிலை கட்டுவதற்கு முன்பு 11 முறை இடித்து தான் கட்டினார்களாம். ஏனென்றால் அந்த டைம் மிஷின், நாம் உலகத்தில் கேள்விப்பட்டோம், பல விஞ்ஞானிகள் டைம் மிஷினை கண்டுபிடிப்பார்கள். டைம் மிஷின் சென்றால் நாம் பழைய நேரத்துக்கு சென்று விடலாம், அல்லது புதிய நேரத்துக்கு செல்லலாம். உலகத்தில் எந்த விஷயத்தையும் டைம் மிஷின் மூலம் ஜெயித்து விடலாம் என்பது தான் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சயின்டிஸ்டுகள் அதை பயன்படுத்துவார்கள். அதன்படி விஞ்ஞான ரூபத்தில் டைம் மிஷின் மாதிரியே ஒரு நேர கோவிலை கண்டுபிடித்திருக்கிறார் நமது பூசாரி. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமுக்கு ஏற்றபடி ஒரு கால சக்கரத்தை உருவாக்கியிருக்கிறார். அந்த கால சக்கரத்தில் ஏறி அந்த கால சக்கரத்தின் முன் அமர்ந்து 11 வினாடிகள், அதாவது கால சக்கரத்தில் ஏறி நின்று கரெக்டாக 11 வினாடிகள் நேராக அங்குள்ள கால தேவியை பார்த்து வணங்கினால் நல்ல காலம் பிறக்கும், உங்களை பிரச்சனைகள் அனைத்தும் விடுவிக்கு வரும். அப்படி ஒரு சக்தி படைத்த கோவில் தான் நமது. அந்த 11 வினாடிக்கு மேல் அந்த கால சக்கரத்தில் நின்றால் உங்களது நேரம் மீண்டும் தப்பாக போய்விடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனவே அந்த 11 வினாடிகள் என்பது மிக சரியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த கோவிலை கட்டுவதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் வடிவமைத்து விட்டு செயல்படுத்தி பார்க்கும்போது, அதாவது அந்த கால சக்கரம் சரியாக வேலை செய்கிறதா என்று முயற்சி செய்து பார்க்கும்போது சரியாக அமையவில்லையாம். எப்படி நம்ம விஞ்ஞானிகள் அந்த நேர மிஷினை கண்டுபிடிப்பார்களோ அதே மாதிரி தான் அந்த நேரத்திற்கான கால சக்கரத்தை உருவாக்கி ஆய்வு செய்திருக்கிறார் அந்த கோவிலின் நிர்வாகி. அப்படி 10 முறைக்கு மேல் இடித்து விட்டு கட்டிய பின்பு 11ஆம் முறை தான் அந்த நேரமும் அந்த கால சக்கரமும் அம்மனின் அருளும் அந்த கால தேவியின் சக்தியும் ஒன்றிணைவதை அவர் கண்டுபிடித்தார். அதன் பின்பு தான் இந்த கோவில் சக்ஸஸ் ஆகிருக்கிறது. அதன் அடுத்தபடியாக இன்று முதல் அந்த கால சக்கரமும் கால தேவியும் சரியாக செயல்படுவதை அவர் கண்டுபிடித்தார். அதனால தான் 11 முறை இடமாகவும் வடமாகவும் சுற்றி வர வேண்டும் என்பது இந்த கோவில் ஒரு விதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் நள்ளிரவில், அதாவது எப்போதும் இந்த கோவில் பொதுவாக அமாவாசை பௌர்ணமியில் மிக சிறப்பாக இருக்கும். இந்த காலதேவின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் அமாவாசை பௌர்ணமியில் செல்வார்கள். எப்போ இந்த கோயில் திறக்கும் என்றால், அமாவாசை என்று மாலை 6 மணிக்கு தான் கோயில் திறப்பார்கள். விடிகால 5 மணி கோயில் நடை அடைத்து விடுவார்கள். நள்ளிரவில் மட்டுமே தான் இந்த கோவில் திறக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் பிரதோஷம் போன்ற அனைத்து எந்த நாட்கள் திறந்தாலும் சரி, மாலை 6 மணிக்கு தான் திறப்பார்கள். விடிகாலை 5 மணிக்கு நடை அடைத்து விடுவார்கள். இப்படி ஒரு வினோதமான கோவில் தான். வருடம் முழுவதுமே இந்த கோவில் மாலை 6 மணிக்கும் காலை 5 மணிக்கும் மூடிவிடுவார்கள். பகலில் கோவில் திறக்கப்படுவதில்லை, நள்ளிரவில் மட்டும் திறக்கப்படும் ஒரு கோவிலாகும். இந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு என்ன நடக்கும் என்றால், நம்ம கேள்விப்பட்டோம், இப்போ நமக்கு ஏழரை நடக்கிறது, அஷ்டமி நடக்கிறது, அல்லது கிரக தோஷம் இருக்கிறது, என்ன செஞ்சாலும் சரிப்பா, நமக்கு டைமே சரியில்லைப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பேசிக்கொள்வோம் கிராமத்தில். அந்த நேரத்தை சரி செய்யும் சக்தி உலகத்திலே நேரம்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலியாகும். அப்படி நேரத்துக்கே ஒரு சரியான கோவிலை கட்டி அங்கே நேரத்திற்காக ஒரு தேவதையை, அதாவது ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அதாவது காலதேவியை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அப்போது நாம் அங்கு சென்று அங்கு உள்ள
அந்த சக்கரத்தில், அதாவது கால சக்கரத்தில் ஏறி நின்று கால தேவியை வணங்கினால் நமது காலம் வசந்த காலமாக மாறும் என்பது தான் அங்குள்ள ரகசியமாகும். எல்லோரும் சென்று வணங்கலாம் என்றால் ஆம், எல்லோரும் சென்று வணங்கலாம். யாருக்கெல்லாம் நேரம் சரியில்லை, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அத்தனை பேரும் சென்று அந்த கால தேவதையை வணங்கினால் நிச்சயமாக நமது காலம் பொற்காலமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. இந்த கோவிலில் கொடுக்கப்படும் மிகப்பெரிய தீர்த்தத்தில் கலந்த ஒரு முக்கியமான ரகசியமான பொருளை கலந்து கொடுக்கிறார்கள். அந்த பொருளை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் 3 நாட்கள் தெளித்துவிட்டு கால தேவதையை, அதாவது கால தேவியின் புகைப்படத்தை வீட்டில் வைத்துவிட்டு நமஸ்காரம் செய்து வந்தால் விரைவில் நமது பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கால சக்கரத்தில் ஏறி நிற்கும்போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அதாவது அந்த 11 வினாடிகளிலே ஒரு 4 வினாடிகளிலே உங்களை ஒரு மாதிரி அந்த தெரியும். வைப்ரேஷன் என்றால் நமக்கு ஒரு கரண்ட் ஷாக் அடித்தது போல தெரியும். அப்படி அடித்து விட்டால் நீங்கள் வெளியே வந்துவிட வேண்டும். அதாவது தேவியின் சக்தி முழுமையாக உங்கள் மீது விழுந்து விட்டது என்று அர்த்தமாகும். சிலருக்கு 5 வினாடிகளிலே நடந்துவிடும். அது சிலருக்கு 7 வினாடிகள் நடக்கும். 11 வினாடிக்குள் கண்டிப்பாக அந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்பில் வரும். அவ்வளோதான், நீங்கள் இறங்கிவிட வேண்டும். 11 வினாடிக்கு மேல் அந்த காலச்சக்கரத்தில் நின்றால் நிச்சயமாக நமது காலம் கெட்டு போய்விடும். அதாவது எதிராக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். எனவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த வினாடிகள் சரியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தடவை சென்று அந்த சுவாமி தரிசனம் செய்துவிட்டால், அதாவது அந்த காலச்சக்கரத்தில் நின்றுவிட்டால் திரும்ப நிற்க வேண்டும் என்று எண்ணம் வரக்கூடாது. மிக மிக முக்கியம். ஒரு 3 அமாவாசை அல்லது 3 பௌர்ணமி கணக்கு செய்து தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கிடைக்கும். உலகத்திலே காலத்திற்கென்று, அதாவது கால தேவதை என்ற கோவில் எங்கேயுமே இல்லை. இதுதான் முதலாக உலகத்திலே இதுதான் தனி கோவிலாகும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் மதுரை மாவட்டம் ராஜாபாளையம் செல்லும் வழியில், மதுரை அடுத்து ராஜாபாளையம் செல்லும் வழியில் சுப்புலாபுரம் என்ற இடத்தில் காலதேவி ஆலயம் இருக்கிறது. இதற்கு பெயரே காலதேவி ஆலயமாகும். அதாவது நேர கோவில் என்று சொல்வார்கள். டைம் டெம்பிள் என்று சொல்வார்கள். நீங்கள் இந்த கோவிலின் பெயரே காலதேவி ஆலயம். சென்று வழிபடுங்கள். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நன்றி.